ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஆரி கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான். ஃபஸ்ட்டு இதில் நான் உங்களுக்கு பேசிக்கான மெட்டீரியல்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் பீட்ஸ் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது நீங்கள் வாங்கினா போதுமானது. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஆரி கிளாஸோட ஸ்டாண்டு. இது நான் பக்கத்தில் உள்ள இரும்பு கடையில் கொடுத்து ரெடி பண்ணி வாங்கியிருக்கேன். இல்லைனா இதை நீங்கள் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அதிலலாம் ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கலாம். அங்கேயும் அவைலபிளாக இருக்கும். அது அட்டாச்டு கிடையாது, நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட லென்த்து அந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும்ல, அந்த அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது 18 இன்ச்சு ஃப்ரேமு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, பாப்பிங் கிளாத்து தான். இந்த கிளாத் முடிஞ்ச வரைக்கும் லைட் கலர்ஸில் வாங்குங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்டிச்சஸ்லாம் நீட்டாக அழகாக தெரியும். இது நார்மலாக லைனிங் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிளாத் தான். அதை பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீடில். இதுதான் த்ரெட் நீடில். நம்ம ஃபஸ்ட்டு 24 ஸ்டிச்சஸ்க்கு யூஸ் பண்ணுற போகிறது இந்த த்ரெட் நீடில் தான். இதில் நான் நூல் சுத்தாமல் வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா பீட் நீடில். இது ரொம்பவே தின்னாக இருக்கும். இதில் நான் மேலே நூல் சுற்றியிருக்கேன். எதுக்காகனா நம்ம ஸ்டிச்சஸ் போடுறப்ப அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த த்ரெட் நீடிலில் நூல் சுற்றலை. அதுக்கப்புறம் நார்மல் நீடில். இது எதுக்குன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதுக்கப்புறம் புல்லியன் நாட், ரிங் நாட், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கெலாம் இந்த நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். இது சின்னதாக பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கட்ரு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம், இல்லைனா சிசரும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பைப்பிங் த்ரெட் உங்களுக்கு 2-3 ஸ்டிச்சஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ இருந்தால் அதுவே போதுமானது. அடுத்து மிஷின் த்ரெட் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே யூஸ் ஆகும். ஸோ மிஷின் த்ரெட் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கலர்ஸ் சில்க் த்ரெட்டு. இது முடிஞ்ச வரைக்கும் பிரைட் கலர்ஸாக வாங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறப்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதில் 3 கலர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசும் வாங்கிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சின்னது கூட வாங்கிக்கலாம். இது என்னோடது முடிஞ்சு போனது, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பெரியதை காட்டியிருக்கேன். இதுதான் நமக்கு பேசிக்கான தேவைப்படுற மெட்டீரியல்ஸு. இதை ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பீடை சொல்கிறேன். பீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்கானது இந்த சுகர் பீட் தான். இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளவுசஸ்க்கும் இது நிறைய யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 4mm பீடு. நீங்கள் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 4mm, 5mm, 3mm இது மாதிரி ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஒயிட் பீடு. இது எல்லாமே நமக்கு ஒரு லைன் ப்ராக்டிஸ்க்காக தான். அந்த அளவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். காயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 காயின்ஸ் இருந்தால் போதும். நம்ம ஸ்டிச்சஸ்க்கு அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸில் 2 ஷேப்ஸு, ஒன்று திலகம், இன்னொன்று ரவுண்டு, ரெண்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டோன் இதில் நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஆனால் இவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு லைனுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஜமிக்கியில் நம்ம 2 ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மிரர் பொறுத்த வரைக்கும் 2 ஷேப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்கொயர், இன்னொன்று ரவுண்ட் ஷேப்பு. ரெண்டுலேயுமே நமக்கு ஸ்டிச்சஸ் போடணும். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் ஜர்கான் ஸ்டோன். சீக்வன்ஸில் நம்ம ஸ்டிச் போட்டுட்டு மேலே இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கன்ஃபார்ம் வாங்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஷேப்ஸ் சொல்லியிருந்தோம். இது குந்தன் ஸ்டோன்ஸு. இதுக்கு முன்னாடி பார்த்தது நார்மல் ஸ்டோனு. இதுலேயும் நமக்கு ரொம்ப தேவை கிடையாது. இந்த ஸ்டோனில் ஒரு 5, அந்த ஸ்டோனில் ஒரு 5, அவ்வளோ இருந்தாலே அது போதுமானது. நெக்ஸ்ட்டு என்ன தேவைன்னா P6000 க்ளூ. B6000 ஆர் B7000. இதுதான் நம்ம மோஸ்ட்லி ப்ளவுசஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ.
ஸோ அதை வாங்கிக்கோங்க. அது சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியும் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வீடியோவில் சொன்ன எல்லா திங்ஸையுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதிலேருந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சுருவோம். சிலபஸ் வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் போயிடுவோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.